ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நறுமணம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மொசரல்லா சீஸ் சாண்ட்விச். ஆரம்பிச்சிடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய சைஸ் ஆனியன் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை குறைச்சிட்டு வதக்கிடலாம். ஒரு அரை வதங்கல் வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை. இந்த அளவுக்கு ஆனியன் வதங்கினதும் இப்போது நான் குடமிளகா ஒரு ஹாஃப் குடமிளகா தான் போட்டிருக்கேன். அதை பொடிசாக நறுக்கி போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதை வதக்காமல் நம்ம ராவாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரா டேஸ்ட் பிடிக்கல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி வதக்கி பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சம் ஒரு கைப்பிடி அவ்வளோ கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன். அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம் போட்ட பிறகு நம்ம அதிகமாக வதக்க வேண்டியதில்லை, ஏன்னா அந்த க்ரன்ச்சி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேங்கினஸ் வேணுன்றதுக்காக ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போடலாம். இந்த ஸ்டஃபிங் தேவையான உப்பை இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், வேறு எந்த காரமும் போடலைங்க. காரமும் அதே மாதிரி வேறு எந்த மசாலா இதெல்லாம் எதுவும் சேர்க்கலை, இஞ்சி பூண்டு எதுவும் சேர்க்கலை. வெறுமே வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகுத்தூள் சேர்த்ததும் கொஞ்சம் எல்லாத்தையும் பெரட்டி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுறேங்க. நம்ம சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் ஸ்டவ்வில் ஒரு தவாவை போட்டு காய வச்சுருக்கேன். இந்த சாண்ட்விச்சுக்கு நான் வீட் பிரெட் தாங்க எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ரெட்டாக இருந்ததுன்னா, ஸ்லைசஸ் பெருசாக இருந்ததுன்னா நமக்கு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மொசரல்லா சீஸை நான் சீவி வச்சுருக்கேன். அதை தான் ஃபஸ்ட் லேயராக போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காய்கறி மசாலாவை அந்த சீஸுக்கு மேலே வைக்கிறேன். பசங்களில் பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க சாப்பிட்றதுக்கு. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. நான் வீட் பிரெட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த மைதா அதுன்ற ஒரு யோசனையும் இல்லை. பாருங்கள், ஸ்டஃபிங்கை நல்லா அமுக்கி விட்டுருங்க. மேலே மறுபடியும் சீஸை ஃபில் பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி வச்சுடுங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து நல்லா நான் அமுக்கி விட்டுடுறேங்க. இப்போ அங்கே தவாவும் காஞ்சிட்ருக்கேன். ரெடியான பிரெட் ஸ்லைஸை அந்த தவாவில் போட்டு 2 சைடும் நெய் வேணுனாலும் நெய் ஊற்றி சுட்டுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஆயில் போட்டு 2 சைடுமே திருப்பி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் பார்த்து எடுத்துக்கணுங்க. ஃப்ளேமை ஹையில் வைக்காதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. நம்ம உள்ளே வச்சுருக்க சீஸ் மெல்ட் ஆகி வரும். மீதி இருக்க எல்லா ப்ரெட்டையும் நான் போட்டு ரெடி பண்ணிடுறேன். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிடுங்க. இதை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சூப்பரான சீஸியான பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் நறுமணம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.